அடுத்தவண்ட வீடியோவை களவெடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணி லீகலாக ஒரு நாளைக்கு $200 ஏர்ன் பண்ணலாம்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதா? எஸ், 100% பாசிபிள். இதோட பேர் தான் கண்டென்ட் கிளிப்பிங். நான் சொல்கிறது லீகலாக நீங்கள் மணி மேக் பண்ணலாம். அது விஷயம் தான் கதைக்க போகிறேன். இல்லீகலாக நிறைய பேர் எந்த வீடியோவெல்லாம் டெவலப் பண்ணி எந்த பேரில் நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஆக்களை கண்டெக்ட் பண்ணி, அதாவது எந்த ஃபாலோவர்ஸை கண்டெக்ட் பண்ணி ஸ்கேம் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு அதே மாதிரி செஞ்சிட்டீங்க. ஆனால் அதெல்லாம் இல்லீகல். அதை சொல்லலை. லீகலாக இன்னொரு கண்டென்ட் கிரியேட்டர் வீடியோவை நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்மில், உங்களோட டிக்டாக்ல, இன்ஸ்டாகிராமில், உங்களோட யூடியூப் ஷார்ட்ஸ்லன்னு சொல்லி நீங்கள் இன்னொரு ஆள்ற வீடியோவை நீங்கள் மொத்த காட்ட தேவையில்ல, நீங்கள் வீடியோ கிரியேட் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுத தேவையில்ல, எதுவுமே செய்ய தேவையில்ல. இன்னொரு ஆள்ற வீடியோவை எடுக்கிற, நீங்கள் அப்லோட் பண்ணுற, நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற வியூஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் மணி மேக் பண்ணிடலாம். அந்த மணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிக்டாக்கோ, இன்ஸ்டாகிராமோ, யூடியூபோ தர தேவையில்ல. அந்த கண்டென்ட் கிரியேட்டரே உங்களுக்கு தருவேன்னு சொன்னால் உங்களால் நம்ப எழுதா? எஸ், அதோட விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1000 வியூஸுக்கு $1 இருந்து மேக்ஸிமம் $50 to $100 வரையும் ஜஸ்ட் 1000 வியூஸுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது உங்களோட வீடியோவில் அடுத்தாக்கள வீடியோ எடுத்து போடுறது தான். நீங்கள் எத்தனை 1000 வீடியோ வந்துனாலும் ஒரு நாளைக்கு அப்லோட் பண்ணலாம். சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸோ சில பிராண்ட்ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ, அதாவது ஒவ்வொரு 1000 வியூஸுக்கும் 1000, அதாவது $1 மாதிரி தருவாங்க. சில சர்வீஸ் $1 தருவாங்க. அநேகமாக நார்மல் ஆவரேஜாக $1 தருவாங்க. ஆனால் சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் போடுற, அதாவது அவங்களோட வீடியோ எடுத்து நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணுறதுக்கு 5, 10 ஒவ்வொரு 1000 வியூஸையும் சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இல்லாட்டி சில பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் $50 கொடுத்துருவாங்க. $50ங்கிறது ஸ்ரீலங்கன் மணிக்கு எவ்வளோ? 15,000 ரூபீஸ், ரைட்? நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டரையோ இல்லாட்டி ஒரு பிராண்ட் வீடியோ எடுத்து நீங்கள் டிக்டாக்ல அப்லோட் பண்ணுறீங்க. அந்த டிக்டாக் வீடியோக்கு டிக்டாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபாலோவர்ஸ் இருந்தால் தான் வியூஸ் பவுண்ட் இல்லை. டிக்டாக் அல்கோரிதம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் அல்கோரிதம். இதை தான் மற்ற பிளாட்ஃபார்மில் இப்போ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ், யூடியூப்ல ஸ்டோர்ஸ் எல்லாம் இப்போ காப்பி பண்ணியிருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் பேஸ்ட் அல்கோரிதம் சொன்னால் நீங்கள் இன்றைக்கு புதிய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ண முதலாவது வீடியோவே 1 மில்லியன் வியூஸ் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது நல்ல கண்டென்ட் இருக்குன்னு சொன்னால், உங்களோட கண்டென்ட் நல்லா இருந்தால் அது நல்ல வியூஸ் போகும். உங்களோட கண்டென்ட் நல்லா இல்லாட்டி நீங்கள் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருந்தாலும் அந்த வீடியோ ஓடாது. ஸோ நீங்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ண சொல்லணும்னு சேர்ந்தவில்லை. இன்னொரு வீடியோவை டவுன்லோட் பண்ணி அவன் பெர்மிஷனோட, அதாவது இப்போ எந்த பேரில் நடக்கிற ஃபேக் ஐடி எந்த வீடியோ கால் எடுத்து போகிறதுக்கெல்லாம் நான் பெர்மிஷன் கொடுக்கல. அவனுக்கு கள்ள வேலை செய்கிறானுங்க, அது இல்லீகல். ஆனால் லீகலாகவே அவங்களே கண்டென்ட் கிரியேட்டர்ஸே இந்த வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க தருவாங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு அவங்க பணமும் தராங்க. உங்களுக்கு யோசனை வரும், ஏன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் அவங்க கண்டென்ட் கிரியேட் பண்ணி அவங்க மணி மேக் பண்ணாமல் ஏன் நம்மளை அப்லோட் பண்ண சொல்லி நம்மளுக்கு பணம் தராங்கன்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அநேகமான கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலம் யூடியூப் வந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அநேகமானங்கள் யூடியூப்ல வீடியோஸ் போடுறது பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப்ல இருந்து வர AdSenseல இருந்து இல்லாட்டி அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து வர பணத்துக்காக தான் வீடியோஸ் போடுவாங்க. ஆனால் இந்த டிக்டாக், இந்த இன்ஸ்டாகிராம்லாம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க. இருந்தும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் வீடியோஸ் போட்டு இருக்கிறதுக்குரிய காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க அந்த கண்டென்ட்டுக்கு பின்னால் அவங்க ஒரு பிசினஸ் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி அஃபிலியேட் ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டி பிராண்ட்ஸ்கள் ரீச் பண்ணி அவங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் அனுப்பி அதை ப்ரொமோட் பண்ண சொல்லுவாங்க. பிராண்ட் டீல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு கண்டென்ட் கிரியேட்டரோ ஒரு பிராண்டுக்கு பிராண்ட் அவேர்னஸ் அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு ரீச்சுங்கிறது முக்கியம். அவங்களுக்கு இந்த ரெண்டுமே பிராண்ட் அவேர்னஸும் ரீச்சும் முக்கியம். எதை விடன்னு சொன்னால் அந்த பிளாட்ஃபார்முகள், அதாவது நம்ம வீடியோஸில் அப்லோட் பண்ணுற யூடியூப், டிக்டாக், ரீல்ஸ் போன்ற பிளாட்ஃபார்மில் கொடுக்குற பணத்தை விட அநேகமாக டிக்டாக் இதெல்லாம் பணம் கொடுக்க மாட்டேங்க. இப்போ எந்த டிக்டாக்ல இருந்து இப்போ எனக்கு 66,000 ஃபாலோவர்ஸ் இன்றைக்கு இருந்தாலும் என் டிக்டாக்ல இருந்து எனக்கு ₹1 பணம் கூட எனக்கு கிடைச்சதில்லை. என்ன டிக்டாக்ல மானிட்டைசேஷன் யூஎஸ்க்கும் யூகேக்கும் மட்டும்தான் இருக்குது, வேறு நாடுகளுக்கு இல்லை. என் அக்கௌண்ட் ஸ்ரீலங்கன் பேஸ். ஸோ இருந்து நான் எவ்வளோ காலத்துக்கு கண்டினியூஸாக டெய்லி ஒரு வீடியோ நான் போட்டுட்டு இருக்கிறது காரணம் என்ன சொன்னால், இந்த வீடியோக்கு பின்னால் எனக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய விஷயங்கள் எனக்கு பின்னால் நான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு தேவை அவேர்னஸ். அதே மாதிரி நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸுக்கு, நிறைய பிராண்ட்ஸுக்கு தேவை அவேர்னஸ். ஸோ அந்த அவேர்னஸை அவங்களும் வீடியோ அப்லோட் பண்ண மூலம் எடுக்கலாம். ப்ளஸ் அந்த வீடியோஸை நிறைய பேருக்கு அவுட் சோர்ஸ் பண்ணுற மூலம், அப்படி அவுட் சோர்ஸ் பண்ணுற ஆட்கள் மூலமாக, அதாவது ஒரு வீடியோவை இப்போ 100 பேர் அவங்களோட பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணக்குள்ள இவர் மட்டும் கண்டென்ட் கிரியேட்டர் மட்டும் அப்லோட் பண்ணி கிடைக்கிற வியூஸை விட 100 பேர் அதே வீடியோவை இல்லாட்டி அதில் சின்ன மோடிஃபிகேஷனை பண்ணி அப்லோட் பண்ணக்குள்ள நிறைய பிராண்ட் அவேர்னஸ் அவருக்கு கிடைக்கும். அவருக்கு நிறைய பிராண்ட் அவேர்னஸ் கிடைக்கிறதால அவருக்கு பேக்எண்டில் சேல்ஸோ, அவருக்கு அஃபிலியேட்டோ, அவருக்கு பிராண்டிலோ வடவை அவருக்கு பின்னால் கிடைச்சிட்டு இருக்கு. அப்படி அந்த பிராண்டுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ரீசன்ட் சர்வே ஒன்று சொல்லுது,
நார்மலாக ஹை அண்ட் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 வீதமான அவங்களோட டோட்டல் அட்வர்டைசிங் பட்ஜெட்டை பிராண்ட் அவேர்னஸுக்கு மட்டும் ஒதுக்குறாங்க. அதாவது அந்த பணத்தை அவங்க செலவிடுறதில்ல, அவங்க எந்த விதமான சேல்ஸும் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் அவங்களோட ப்ராடக்டோ இல்லாட்டி அவங்களோட பிராண்டே மக்களுக்கு போய் தெரிய வேணுங்கிறதுக்காகவே 40 வீதமான பட்ஜெட்டை ஒதுக்குறாங்க. அப்படி ஒதுக்குற பட்ஜெட்டில் ஒரு சின்ன ஒரு பீஸு தான் நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் எந்த விதமான வீடியோவும் கிரியேட் பண்ணாமல் அடுத்தாக்களோட வீடியோ எடுத்து அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கணும்னு ஏர்ன் பண்ணலாம். இந்த கன்செப்டோட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டென்ட் கிளிப்பிங்னு சொல்கிறேன். இதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்மில் நிறைய இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் பிராண்ட்ஸுகளும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் அவங்களோட வீடியோஸ்களை போட்டிருப்பாங்க. அநேகமாக அவங்க போட்டிருக்கிறது சில நேரம் ஷார்ட் ஃபார்ம் வீடியோவே அவங்க போட்டிருப்பாங்க. அநேகமாக போட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட பெரிய பெரிய லாங் டேர்ம் பாட்காஸ்ட்டுகளை அப்படி இல்லைன்னு சொன்னால் அவங்களோட யூடியூப் வீடியோவில் அதில் போட்டிருப்பாங்க. போட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த வீடியோவை சின்னதாக கிளிப் பண்ணி நீங்கள் உங்களோட டிக்டாக்ல இது ரீல்ஸில் இல்லாட்டி யூடியூப் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் அப்லோட் பண்ணினது பிறகு அந்த அப்லோட் பண்ணுற லிங்கை இதில் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணி ஒவ்வொரு 1000 வியூஸும் போகக்குள்ள உங்களுக்கு $1 தரோம், $2 தரோம், $5 தரோம்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. இது அப்லோட் பண்ணுறதுக்கு இது செய்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான கெப்பிங்கும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஆள்ற வீடியோ தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரே வகையான வீடியோ தான் அப்லோட் பண்ண சொல்லி எந்த விதமான விஷயம் இல்லை. நீங்கள் போய் பாருங்க அந்த பிளாட்ஃபார்மில் 1000 கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அவங்களோட வீடியோவை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு போட்டிருக்காங்கன்னா இந்த 1000 வீடியோஸையும் எடுத்து அப்லோட் பண்ணாலும் யாரும் உங்கள்ட்ட ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. இந்த டிக்டாக்ல இந்த டிக்டாக்கிஃபிகேஷனுங்கிற இந்த கன்செப்டில், அதாவது வீடியோட குவாலிட்டி வீடியோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வீடியோட ரீச் கிடைக்குங்கிற இந்த பீரியடில் நீங்கள் இருக்கிற நீங்கள் எவ்வளோ கூடுதலாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களோ எவ்வளோ கூடுதலாக நீங்கள் அழகான சின்னதாக எந்த பெஸ்ட்டான கிளிப்புகளை வெட்டி எடுத்து அப்லோட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு வியூஸ் போகும். எவ்வளோக்கு வியூஸ் போகுதோ அவ்வளோக்கு உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்குது. இந்த பிளாட்ஃபார்ம்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதே மாதிரி அங்கே பக்கம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பாவிச்சு சப்மிட் பண்ணாக்கள டீட்டெயில்ஸும் அதில் காட்டும். அப்படி சப்மிட் பண்ணாக்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்காங்கிறத கூட பார்க்கலாம். அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே ஸ்க்ராட்சில் இருந்து புதுசாக செய்ய தேவையில்ல. ஆல்ரெடி சப்மிட் பண்ணிக்கிறாங்க என்ன மாதிரி செஞ்சுருக்காங்க, அதில் நிறைய வியூஸ் போனாக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். அதில் நிறைய வியூஸ் போனாக்களுக்கு என்ன மாதிரி அதை வீடியோவை எடிட் பண்ணிக்காங்கன்னு சொல்லி எல்லாத்தையுமே பார்க்கலாம். CapCutல வீடியோவை நீங்கள் 100% ஃப்ரீயாகவே எடிட் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா CapCut டிக்டாக் சாஃப்ட்வேருங்கிறதால டிக்டாக் CapCutஐ வாங்கிட்டுங்கிறதால நீங்கள் CapCutல எடிட் பண்ணி டிரெக்டாக டிக்டாக்கு ஷேர் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விதமான CapCut பிராண்ட் இல்லாமே உங்களுக்கு வரும். இப்போ அந்த கண்டென்ட் கிரியேட்டரோ ஏதோ ஒரு பிராண்ட் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று போட்டு இதை கிளிப் பண்ணி அதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க. இதில் என்ன பீஸாக கிளிக் பண்ணணும், என்னென்ன விஷயத்தை கிளிக் பண்ணணும்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதை நீங்கள் வடிவாக கிளிக் பண்ணி அதில் நீங்கள் டெக்ஸ்ட்களை போட்டு அப்படி கேப்ஷன்களை போட்டு இல்லாட்டி ஹெடிங் ஒன்றை போட்டு இல்லாட்டி நல்ல மியூசிக் மோட்டிவேஷனல் மியூசிக் வடவை என்ன அதை பற்றினதை நீங்கள் போட்டு நீங்கள் உங்களோட பிளாட்ஃபார்மில் அப்லோட் பண்ணி வியூஸ் எடுக்கிறது தான் உங்களோட தொழில். அநேகமானாக்கள் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தாங்கிட்டு இருக்கிறது மெயின் காரணம் என்ன மாதிரி அநேகமானாக்களால் கேமராக்கு முன்னுக்கு கான்ஃபிடென்ட்டாக பேச இயலும். அடுத்தது ரெண்டாவது பிரச்சனை, அப்படி கான்ஃபிடென்ட்டாக பேச இயலும்னு சொன்னாலும் அதுக்குரிய கண்டென்ட்டை எடுத்துக்கிறையில என்னத்தை கதைக்கிற அதில் ஸ்கிரிப்ட் எழுதி அதை பாடமாக்கிறது. இப்போ நானெல்லாம் ஒன்றையும் பாடமாக்குறாரு, நான் என்னத்தை கதைக்கணும்னு சொல்லி ஒரு தலையங்கம் எடுத்துனோன்னா சும்மா நான் கழிச்சிட்டு போவேன். ஆனால் அநேகமானாக்களுக்கு அப்படி செய்யலை. நான் ஆரம்பத்தில் அப்படி தான் முதலாவது எல்லாத்தையுமே பாடமாக்கி டிப்ஸ் இது பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் எழுதி அந்த பாயிண்ட்ஸை பார்த்து தான் என்னால் கதைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது செட்டிங்கை வச்சு நான் கதை பண்ணேன்னா நான் இப்போ ஒரு 5-6 வருஷமாக கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் சில ஆக்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கேமரா பார்த்து கதைக்கிற கான்ஃபிடென்ட் இருந்தாலும் அவங்களால ஸ்கிரிப்ட் இல்லாமல் கதைக்கலாம். அந்த ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கே அவங்களுக்கு ஒரு நாள் கூட எடுக்கும் சில ஆக்களுக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஓனாக வீடியோ கிரியேட் பண்ண தேவை, ஓனாக ஸ்கிரிப்ட் எழுத தேவை, முகத்தை காட்ட தேவை, ஒன்றுமே செய்ய தேவை. அடுத்தவன் வீடியோவை எடுத்து அது சின்ன ஒரு ட்வீக் கொண்டு பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணீங்க போகிற வியூஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காசு. ஸோ டிக்டாக்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. ஓகே, உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இது எப்படி எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இதெல்லாம் செய்யலாம், என்ன நம்ம பார்க்குற எப்படி அதை கிளிக் பண்ணது டெமான்ஸ்ட்ரேஷன் எல்லாம் செய்யலாம். ஸோ இந்த கண்டென்ட் கிளிப்பிங் மூலம் எப்படி மணி மேக் பண்ணுறங்கிற விஷயம் ப்ளஸ் யூஜிசி கண்டென்ட்டுகளை ஏஐயை வச்சு எப்படி கிரியேட் பண்ணுற வீடியோஸ்கள் கிரியேட் பண்ணுறது மூலம் பிராண்ட்ஸ்களுக்கு எப்படி வீடியோஸ்கள் செஞ்சு கொடுக்குற மூலம் மணி மேக் பண்ணுற ப்ளஸ் கிரிப்டோ கரன்சி ப்ளஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் செல் யுவர் ஸ்கில் போன்ற எல்லா விஷயத்தையுமே கம்பைன் பண்ணி ஒரு கம்யூனிட்டி ஒன்று நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த கம்யூனிட்டியில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் இருக்குது. அந்த கம்யூனிட்டியோட டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு இந்த வீடியோக்கு எத்தனை லைக்ஸ் இருக்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கம்யூனிட்டி எங்கே எடுக்கலாங்கிற மேலதிக டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தரேன். இந்த விஷயத்தை நீங்கள் ஆல்ரெடி கேள்விப்பட்டீங்களா, இல்லை இப்போ தான் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா, அப்படி இல்லாட்டி இது ஆல்ரெடி இதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்களுக்கு என்ன வித விஷயம் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. பை.